நாளைக்கு மதியானம் 12:07க்கு மொத்த இன்டர்நெட்டுமே எரப்ட் ஆகுற மாரி ஒரு வீடியோ ஒண்ணு வரப்போகுது. அது மட்டும் இல்லாம மார்ச் 19, 2026 2 பெரிய படம் வந்து ஒரே டைம்ல வந்து ஒண்ணா ஒரு கிளாஷ் ஆகப்போகுது. இது மட்டும் இல்லாம ஒரு பெரிய டைரக்டரோட 9த் ஃபிலிம் நல்லா நோட் பண்ணுங்க. 9த் ஃபிலிம்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் உள்ளார என்ட்ரி ஆகப்போகுது. அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் வந்து நமக்கு நெறைய அப்டேட் இல்லனாலும், சும்மா நெருப்பு மாரி இருக்கிற கொஞ்சம் அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா, நம்ம வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டூ நமக்குள் சினிமா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அதாவது நமக்கு வந்து சினிமா கிழமை. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து நெறைய அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு நானு வந்து எக்கச்சக்கமா சொல்லப் போறது கிடையாது. ரொம்ப குட்டியா தான் சொல்லப் போறேன். ரொம்ப கம்மியா தான் சொல்லப் போறேன். அது எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு வந்து முக்கியமான அப்டேட்ஸ் தான். லைக் வந்து தமிழ் சினிமாவே இப்படி திரும்பி பார்க்க வைக்கிற மாரியான ஒரு அப்டேட்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆஸ் யூசுவல் நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நேத்து இல்ல இந்த வாரம் ஃபுல்லா வந்து என்னென்ன படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கில்லி ரிலீஸ் ஆயிருக்கு. துணிவு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சூதுகவும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட சேர்த்து செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமும் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் சொல்லிட்டு தியேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ணணும் இந்த வீக்கெண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இப்படி. ஸோ எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ எனக்கு தியேட்டருக்கு போக விருப்பம் இல்லப்பா. நான் டிவி வந்து ஓடிடில ஏதோ ஒண்ணு வந்துச்சுன்னா சொல்லு. நான் அதுலேருந்தே பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, உங்களுக்கும் ஒரு சில பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஹாட்ஸ்டார்ல லக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் வந்து ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. ஸோ அது வந்து ஒரு நாய் பேஸ்டான ஒரு ஃபிலிம் ஓகேங்களா? ஸோ அது அனிமல் லவர்ஸ் எல்லாரும் பார்க்கணும் அப்டின்னா, நீங்க அதுக்கு போயிருங்க. இல்ல நான் வந்து ஒரு மொரட்டு WW எனக்கு வந்து ஃபைட்டிங் அந்த மாரி வந்து எனக்கு அந்த ஜோன்ல ஏதாச்சும் வேணும்னா, உங்களுக்கு ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆயிருக்கு Netflixல. படம் வந்து சட்ட பட்சா. இது வந்து நமக்கு WWலாம் சின்ன வயசுலருந்து எல்லாரும் பார்த்து வளர்ந்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த அத பேஸ் பண்ணி இந்தியன் வெர்ஷன்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு படம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு Netflixல அவைலபிளா இருக்கு. ஸோ அதவே பார்த்துக்கங்க. ஸோ ஓகே. எனக்கு வந்து அதர் லாங்குவேஜ்லாம் வேணாம். தமிழ்ல ஏதாச்சும் ஒண்ணு வந்திருக்குதா அப்படின்னு போய் கேட்டீங்கன்னா, ஹாட்ஸ்பாட் டூ மச். ஸோ அந்த படம் வந்து அமேசான் பிரைம்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுவும் பார்க்குறவங்க பார்க்கலாம். ஸோ இது 3மே வந்து ஒரு வகையில வந்து நல்ல படம் தான். ஸோ நீங்க வந்து அத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு இவ்வளவுதான். லைக் இந்த வீக்கெண்ட ஓட்டுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ப விஜய் மில்டன் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். லைக் வந்து யாருன்னா, நம்ப கோலி சோடா படம் எடுத்தவரு, 10 எண்றதுக்குள்ள எடுத்தவரு. ஸோ அவர் வந்து காட் அண்ட் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரி இருக்காரு இல்லையா? பிக் பாஸ் சீசன் வின்னர். அ அவர வச்சு ஒரு படம் ஒண்ணு எடுத்திருக்காரு. அந்த படத்தோட மொத்த ஷூட்டுமே ராப் ஆயிருக்கு. அதுக்கு சாம் சிஎஸ் தான் மியூசிக் போடுறாங்க. ஸோ அதுல வேற என்னென்ன யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இதுக்கு அப்புறம் தான் வர தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ப அதுக்கு வெயிட் பண்ணுவோம். 2வது டி55 ராஜ்குமார் பெரியசாமி இருக்காங்க இல்லையா? அவரோட டி55 தனுஷ் வச்சு ஷூட் பண்ற அந்த படத்தோட ஷூட்டிங் இன்னையிலருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சென்னையில வந்து டோட்டலா 10 நாள் இந்த படத்த வந்து ஷூட் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் மம்முட்டி அவங்கலாம் அடுத்த ஷெட்யூல்ல இருந்து தான் வருவாங்க அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. தனுஷ பார்த்துட்டோம். அங்கருந்து அப்படியே நம்ம தலைவன் எஸ்டிஆர பார்த்தோம்னா, அரசன் படத்தோட 2ண்ட் ஷெட்யூல் வந்து ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 3ர்ட் ஷெட்யூல் போறாங்க. அ அதுல வந்து முக்கியமான பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் இன்வால்வ் ஆக போறாங்க. நெறைய பெரிய மெகா ஸ்டார்ஸோட கொலாபரேஷன் சீன்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டுமே வந்திருக்கு. ஸோ அங்கருந்து நம்ம அப்படியே ஜம்ப் ஆயி கனடா சைடு போனோம்னா, டாக்ஸிக் அந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நான் இன்னும் அந்த ட்ரெய்லர பார்க்கல. ஸோ அது காலையிலே ரிலீஸ் ஆயிடுச்சு. தமிழ்லயும் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் அவைலபிளா இருக்குது. ஸோ அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னா, மார்ச் 19, 2026. ஸோ அன்னைக்கே வந்து துரந்தர் 2 அந்த படமும் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ 2 பெரிய படத்துக்கு நடுவுல ஒரு கிளாஷ் வந்து அன்னைக்கு நடக்க போகுது. ஸோ அது 2ல எது ஜெயிக்க போகுது? எந்த படம் வந்து நல்லா ஹிட் ஆக போகுது? அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுறது தான் தெரியும். ஸோ அன்னைக்கு எல்லாரும் வெயிட் பண்ணி மறக்காம 2 படத்தையுமே சொல்லி போய் பாருங்க. அன்னைக்கு என்னால முடிஞ்சுச்சுன்னா நானும் அந்த 2 படத்துக்கும் போயிட்டு ரிவ்யூ போடுறேன். ஸோ நான் உங்க எல்லாத்துக்கும் படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இப்ப நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ளார வரப்போறோம். அது என்னன்னா, கைதி 2 ஓட அப்டேட் வரப்போகுதா? எனக்கு என்னன்னு சொல்லி தெரியல. ஸோ கைதி படத்த ப்ரொடியூஸ் பண்ண ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் வந்து நேத்து சென்சார் போர்ட்ல இருந்து ஒரு ஃபோட்டோ ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்குது. அவங்க வந்து ஒரு 30 செகண்ட் டீசர் ஒண்ணு வந்து சென்சார் பண்ணி சர்டிபிகேட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அது அந்த அதோட டைட்டில் வந்து தில்லி அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. ஸோ டில்லினாலே கைதி அப்படின்ற மாரி தான் ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் போகுது. ஸோ எல்சியூ இஸ் பேக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல. அது நமக்கு வந்து கூடிய சீக்கிரம் தான் தெரியும். ஸோ எல்சியூன்றப்ப லோகேஷ் கனகராஜோட சாப்டர் 0 அது வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த அ படத்தோட ஒர்க்ஸ். அது வந்து என்ன அப்டின்னா,
எல்சியூ வந்து எப்படி பிகின் ஆனுச்சு? யார் மூலியமா அந்த எல்சியூ வந்து பிகின் ஆயி எப்படியெல்லாம் அது வந்து விக்ரம் மூலியமாவோ, இல்ல வந்து உங்களுக்கு ஒரு கைதி மூலியமாவோ, இல்ல லியோ மூலியமாவோ வந்து டிராவல் ஆயி இப்ப பென்ஸ் வரைக்கும் வரப்போகுது. ஸோ வந்து அது எப்படி ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அ ஷூட் ஒண்ணு எடுக்குறேன்னு சொன்னாரு இல்லையா? அது வந்து போயிட்டுருக்குது. 2வது அ ஒரு பெரிய ஏலியன் டைரக்டர். ஏன் ஏலியன் டைரக்டர்ன்னு சொல்றேன்னா, அவரு மாரியான படம்லாம் வந்து நம்ம நெனச்சு கூட பார்க்க முடியாது. இப்படிலாம் எடுப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தியாகராஜன், குமாரராஜா அவரு வந்து விஜய் சேதுபதி, ராஜ் பி. ஷெட்டி, அப்புறம் மாளவிகா மோகன், அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் இவங்கலாம் வச்சு இளையராஜா மியூசிக்ல பாக்கெட் நாவல்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து எடுத்துட்டு இருக்கிறாரு. எடுக்க போறாரு இல்ல, எடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த படத்தோட முக்காவாசி ஷெட்யூல் வந்து விராப் ஆயிடுச்சு. ஏன்னா, அந்த படத்தோட டோட்டல் ஷூட்டிங் ஷெட்யூலே பார்த்தீங்கன்னா 30 நாள் தான். 30 நாள்ல அந்த படத்தையே முடிச்சுட்டு, அ இந்த வருஷத்தோட 4த் குவார்ட்டர் அதாவது டிசம்பர், நவம்பர், அக்டோபர்லாம் இருக்கு இல்லையா? அந்த 4த் குவார்ட்டர்ல படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ போன வாரம் அப்டேட்ல சொன்ன மாரி SK26 ப்ரோமோ வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ப்ரோமோ வந்துருச்சு. செய்யோன் படம் பேரு. அதோட ஃபர்ஸ்ட் லுக்கும் வந்துருச்சு. ப்ரோமோ பார்த்தேன். நிஜமாலுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த அ வில்லேஜ் சைடு அந்த மாரியான ஒரு படத்துல வந்து எஸ்கே நடிக்க போறாரு. ஸோ அக்டோபர் 2026 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோமோ வீடியோலயே வந்திருக்கு. ஸோ வந்து பூஜா ஹாலிடேஸ்ல தான் அந்த படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண போறோம். ஏன்னா, அதுதான் அந்த இடத்திலேயே வந்து உங்களுக்கு லாங் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. 2வது இன்னைக்கு வந்து செப்டம்பர்ங்கிறேன் பாருங்க. இன்னைக்கு வந்து பிப்ரவரி 20யா ஸோ வந்து ஹிப்ஹாப் தமிழா ஆதி அண்ணன் அவரோட பர்த்டே. ஸோ ஹேப்பி பர்த்டே அண்ணா. நான் உங்களோட பெரிய ஃபேன். ஆ இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மீசை முறுக்கு 2 அந்த படத்தோட ஒரு ரிவீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரப்போகுது. அது மேபி வந்து ப்ரோமோவா இருக்கலாம், இல்ல கேஸ்ட் அண்ட் க்ரூவா இருக்கலாம். என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ டீசரா கூட இருக்கலாம். ஸோ அது வந்து இன்னைக்கு வரப்போகுது. இது வந்து எப்படின்னா, அப்படியே மீசை முறுக்கு 1க்கு கான்ட்ராஸ்ட்டா இருக்க போதாமா. ஸோ அதோட கன்டின்யூட்டி கிடையாது. ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து பெரிய ஆள் ஆக போறோம் அப்படின்றது தான் கான்செப்ட். அதாவது இதுவும் வந்து ஹிப்ஹாப் ஆதி அண்ணாவோட வாழ்க்கை வரலாறுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்ட இன்னொரு பாகம். சரிங்களா? ஸோ இப்ப வந்து முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள வரப்போறோம். அது என்னன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பஸ் ஒண்ணு ஓடிட்டு இருக்குது. அது வந்து நடந்தா நல்லா இருக்கும். மேபி நடக்கலாம். நமக்கு அது வந்து நமக்கு எதுவும் தெரியாது இல்லையா? வெற்றிமாறனோட 9த் ஃபிலிம். அது வந்து ஒரு வழுக்கு மரம். இந்த கிராமத்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். வழுக்கு மரம்னா என்னான்ட்டு. இந்த பொங்கல் டைம்ல வந்து ஒரு பெரிய மரத்துல வந்து எண்ணெய தடவி அதுக்கு மேல வந்து ஒரு பரிசு மாரி கட்டி வச்சுருவாங்க. அ அதுல வந்து எல்லாரும் ஏறுவாங்க. ஆனா அது வழுக்கி வழுக்கி கீழுவாங்க. அது ஏறி யார் அத எடுக்குறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ அந்த வழுக்கு மரம் அதோட கான்செப்ட் ஐ மீன் அத பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி ஒண்ணு வச்சிருக்கிறாராமா. ஸோ அந்த படத்த வந்து எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. ஸோ அந்த படத்துல வந்து யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்கன்னா, சூர்யா, தனுஷ், பிருத்விராஜ், சூரி, அப்புறம் திவ்யாஸ்ரீ அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல வரவங்க அவங்க. ஸோ இவங்கெல்லாம் அந்த படத்துல நடிக்க போறதா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பஸ் வருது. அ அந்த படத்த யார் வந்து புரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, கலைப்புலி தானு அவர்கள் வந்து புரொடியூஸ் பண்ண போறாரு. மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு எனக்கு நிஜமா தெரியல. பட் அப்படி நடந்துச்சுன்னா, ஒன் ஆஃப் த அ சூப்பரான படமா இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து ஆக்டிங்ல வந்து பிச்சு உதறுவாங்க. ஸோ இப்ப நம்ம வந்து முக்கியமான விஷயத்துக்குள்ள வரலாம். ஓகேவா? நேத்து வந்து ரெட் ஜெயண்ட்ல இருந்து ஒரு போஸ்ட் ஒண்ணு வந்துச்சு. கமலஹாசன் இன்டூ ரஜினிகாந்த் அப்படின்ட்டு. இது நம்ம வந்து எல்லா அப்டேட் வீடியோலயும் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ நேத்து வந்து அதோட அஃபிஷியல் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு போஸ்டர் வந்து வந்தாங்க. அதுல வந்து 2 கை மட்டும் தான் தெரியுது. ஸோ அதுல வந்து என்ன வந்துச்சுன்னா, நாளைக்கு வந்து ப்ரொமோ டீசர் வருது அப்படின்னு சொல்லி போட்டாங்க. 12/7க்கு இதுதான் அந்த இன்டர்நெட்டே ராப்ட். ஏன்னா ஒரு 47 வருஷத்துக்கு அப்புறமேட்டு 2 லெஜண்ட்ஸ் வந்து ஒரே ஃப்ரேம்ல ஒண்ணா வரப்போறாங்க இல்லையா? ஸோ அது வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷனா தான் இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ அது மட்டும் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா அந்த ப்ரோமோல வந்து நெல்சன் இருக்கிறாராமா, தலைவர் இருக்கிறாராமா, ஆண்டவர் இருக்கிறாராமா, அனிருத் இருக்கிறாங்களாமாமா. ஸோ இது இப்படிதான் வந்து வரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்ல ஸோ நாளைக்கு வந்தா தான் தெரியும். ஸோ இன்னைக்கான அப்டேட் அவ்வளவுதான். ஸோ நாளைக்கு நானும் எல்லாத்து மாரியுமே வந்து அந்த ப்ரோமோவுக்கு வெயிட் பண்றேன். ப்ரோமோவ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு லைக் அடுத்த நாள், இல்ல அதுக்கு அடுத்த நாள் வந்து நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸோட சீசன் 1 கடைசி எபிசோடோட ரிவ்யூ வந்துரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஜூன் மாசம் ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ் சீசன் 3 ஆ அது வரப்போகுது. அதோட டீசர் நேத்து வந்துச்சு. அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கங்க. ஸோ இதோட முடிஞ்சுச்சு. நான் வந்து கிளம்புறேன். ஸோ நாளா நாளைக்கு மீட் பண்ணலாம். பை.